இது கூட ஒரு 200 பேருக்கு தேனாம்பேட்டையில் அன்னைக்கு கிரிக்கெட் ஆடுறதுக்கு கேட்கல. யார் அண்ணனா? அண்ணன் பார்த்துக்கிட்டாரா? வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு. இட்லி இனிவன் மனம் போல வாழ்க. நான் எது கொடுத்தாலும் அது மக்களாகிய நீங்கள் கொடுத்த வாழ்வு, இந்த தமிழ் கொடுத்த வாழ்வு, இந்த மொழி கொடுத்த வாழ்வு, அந்த பெரியாருடைய பகுத்தறிவு என்னை வாழ்த்து கொண்டிருக்குது. அம்பேத்கருடைய அந்த தில்லு, அவர் சட்டமேதை படித்துட்டு எல்லாம் சாதிங்கினார். எனக்கு படிப்பே இல்லை. நான் நினச்சி பார்ப்பேன், திருவள்ளூர் பற்றி எனக்கு படிப்பு இல்லாதவனுக்கு என்ன தெரியும்? ஏன்டா இந்த 1971 நான் பிறந்து 4ஆம் கிளாஸ் கூட 6 வயசு வரைக்கும் படிக்க முடியல. 9 வயசில் டீ கிளாஸுக்கு போட்டாங்க. இந்த வள்ளுவன் எப்படிலாம் படிச்சிருப்பார்? இவரே ஒரு பெரிய ஆளாக இருக்காருன்னா இவங்க குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்திருக்கும் அந்த காலத்தில். அவங்க அப்பா அம்மா பாட்டெல்லாம் எப்படி அப்படின்ட்டு ஆளாக இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்து வியந்து திருவள்ளூர் ஆராய்ச்சி பண்ண முடியாத ஒரு மனிதர். எங்கள் ஐயா கூட கம்போடியாவில் போய் சந்தோஷ் ஐயா கூட அந்த சிலையை திறந்தோம். மகிழ்ச்சி ஐயா கூட போனதில் அங்கே கம்போடியா சிறுவரு சிலையை திறந்துட்டு என் வீட்டில் வந்து ஹோட்டலில் திறந்து வச்சார். ஏன் வீட்டுக்குள்ளே ஹோட்டல்லாம் நீங்களாம் வந்தால் சாப்பிட்டு போகணுங்கிறதுக்கு தான், வேறு எந்த எண்ணமும் கிடையாது எனக்கு. அதுக்காக பக்கத்து வீட்டுக்கார் கமெண்ட் போகிறாரு, டெய்லி எனக்கு ஒரு சோறு போட மாட்டேங்கிறாரு அப்படி. அதனால் நீங்கள் கொடுத்த வாழ்வு, அந்த வாழ்க்கையில் நான் பங்கெடுத்துக்கிறேன். இங்கே அமரங்கிறவர் தான் எனக்கு விழா நடத்தினார். நான் முதல் ஒசூர் கடை திறப்பலாவில் இருந்தேன். இப்போ தான் குவைத்தில் கடையை திறந்துட்டு இந்த தமிழ்ச்செல்வங்கிற பேரை கிளிநொச்சியில் அண்ணன் வேல்முருகனுக்கு தெரியும். கிளிநொச்சியில் விடுதலை புலி அரசியல் பிரிவு தலைவர் தமிழ்ச்செல்வன் மறைந்த வேட்டி என் பேர் செல்வராஜுங்கிறத தமிழ்ச்செல்வனாக மாற்றினேன். அதன் அடையாளமாக தான் யாழ்ப்பாணத்தில் என் கடையை பதிவு பண்ணினேன். யாருமே யாழ்ப்பாணத்துக்கு போகல. நான் எப்போ பார்த்தாலும் யாழ்ப்பாணத்தில் தான் இருப்பேன். ஐயா இருக்கார், 4 பிரதமருக்கு பிஏவாக இருந்தவர், கீழே உட்கார வச்சிட்டிங்க. அதான் ஐயா தெரியும் எனக்கு. அதே மாதிரி சுபாஷ் அண்ணன், அவர் நடத்தக்கூடிய விழாக்கெல்லாம் அவர் போகிறதுக்கு முன்னாடியே நான் சோத்த அனுப்பிச்சிடுவேன். திருச்சியில் ஒரு தடவை முடியுமான்னு கேட்டார். அவர் மீட்டிங்கை தொடங்கிறதுக்கு முன்னாடி என் சாப்பாடு சூடாக போய் இறங்கிருச்சு. சுபாஷ் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். போராளி அண்ணன் வேல்முருகன் தான் கேட்கவே வேண்டியதில்லை. அவரை பற்றி ஒரு துணிவுக்கும் சொந்த தொகுதி மக்களுக்காக எந்த ஒரு கூட்டணிக்கும் அந்த தர்மத்தையே மீறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தர்மமாவது ஒன்றாது, என் கூட்டணி என் தொகுதியில் இருக்கிற மக்கள் நல்லா இருந்ததாயே அது கூட்டணி தர்மம்னு சட்டமன்றத்தில் ஒரு உரையெல்லாம் பார்த்து நாங்களாம் மேரி செலுத்து போயிருக்கோம். இப்படி தமிழ் பற்றோட இப்போ குவைத்தில் போயிட்டு தமிழில் தான் போர்டை வைக்கணும்னு முத குவைத்தில் தமிழ் போர்டை ஏற்றிட்டு வந்திருக்கிறேன். அயராத பணிகளை நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட இந்த விழாவுக்குன்னே நான் வந்தேன். சேலத்துலேருந்து காலையில் ஃப்ளைட்டு பிடிச்சி மறுபடியும் அங்கே போயிடுவேன். வாக்கு கொடுத்துட்டு அந்த விழாவுக்கு வரேன். இதுக்கப்புறம் மகாபலிபுரத்தில் டாக்டர் ஒரு ஊனமுற்றவர்களை வந்து தெற்காசியில் ஒரு 300 குழந்தைகளை வச்சு நடத்துகிறார். அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி. நான் உங்கள்கிட்ட இருந்து அன்போடு விடைபெற்றுக்கிறேன் பேசி முடிச்சுட்டு. இப்போ குரலை பற்றி பேச அண்ணனோட நம்ம பேசிட போகிறோம். உங்களுக்கு அவருடைய வீர உரை இருக்குது, காத்து இருக்குது. நல்ல ஒரு நிலையில் இயக்கத்தை நடத்தி பிரபாகரனை நெஞ்சில் ஏந்தி இப்போ தான் வெல்வெட்டித்துறையில் பேசிட்டு வந்தேன். 9 நிமிடம் பிரபாகர் வீட்டு வாசல்லையும் பேசினேன். அஞ்சுங்குவது அடங்குவது எங்கள் அன்புக்கு தான் ஈழம் எங்கள் தனியாத தாகம் என்று. மற்ற முரளிகளுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நான் பேரே பிறந்தது தமிழை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லா நாட்டுக்கும் போயிடுவேன். லண்டன் ஈஸ்டாமில் தான் ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன். என் அன்பு சகோதரி நான் சாப்பிட்றதெல்லாம் பார்த்து வியட்நாமில் பயந்துட்டாங்க, இன்னும் இப்படி சாப்பிட்றான்னு. ஃபஸ்ட்டு ஆடு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்ருவேன், அப்புறம் ஆடை சாப்பிடுவேன். அந்த இலைகள்லாம் இது வந்து நம்ம கீரைகளை வந்து அப்படி எடுத்துக்கணும். நம்ம சலாடாக எடுத்துக்கிறது இல்லை. எல்லாம் உடம்பை பார்த்துங்க. நான் சொல்கிறது தான். நான் ஈவினிங் கடை கூட நடத்துகிற மாட்டேன். ஈவினிங்கில் சீக்கிரம் கொஞ்சம் சாப்பிட்றணும். இன்றைக்கி நடிகர் ராஜா சார்லேருந்து நம்ம மனோஜ், எங்கள் ஐயா பாரராஜோடைய பிள்ளை, அவனுடைய மரணத்துலேருந்து நம்மளாம் பார்த்துட்டு வரோம். ஒரு பாடத்தை எடுத்துங்க. உங்கள் அன்றாடம் உங்கள் போனில் உங்கள் உடம்புக்கு தேவையான உணவுகளை எடுங்க. நம்ம தமிழை வாழ வைக்கிறோம், நம்ம இருக்கணும் முன்னே. அப்புறம் தான் எல்லாத்தையும் வாழ வைக்க முடியும். ஆயுசு வேணும். நீங்கள் வாழ்ந்தால் போதாது. பேர குழந்தைங்களை பாருங்கள், அவங்க கல்யாணத்தை பார்க்கணும். நீங்கள் எல்லோரும் உடம்பை கவனிச்சிங்க. நீர் நிறையா சாப்பிடுங்க, நீர்ச்சத்து உள்ள பொருள்களை. ரத்தம் தண்ணியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரிங்கிறதுலாம் தயவு செஞ்சு அந்த ஃபோனில் கேளிக்கைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எந்த டைமுக்கு அந்த ஃபோனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. உங்கள் நோய்களுக்கும் மனசுக்கு எல்லா மருந்தும் சித்தர்கள் அதில் பேசி வச்சுருக்கிறாங்க. அது எது ஈஸியாக அதை எடுத்துங்க. 2 கொத்தவரங்காயா நரம்பு மண்டலத்துக்கு, ஒரு நெல்லிக்காயா விட்டமின் சிக்கு, கண் பார்வைக்கு, ஒரு கருவேப்பிலை, ஒரு புளியா, இதெல்லாம் படிங்க தயவு செஞ்சு. நான் உங்கள் பிள்ளையா, உங்கள் அண்ணனா, உங்களில் ஒருவனா இதை தான் நான் சொல்ல முடியும். மக்களை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறோம். உலகத்திலேயே அதிக சுகர் உள்ள நாடு இந்தியா. இந்தியாவிலேயே அதிக சுகர் உள்ள நாடு நம்ம தமிழ்நாடு. தயவு செஞ்சு உடலில் அக்கறை காணுங்க. எவ்வளோ பெரிய ஆளுக்குமே நீ யாராவது சொன்னால் தான் புரியுதுன்னு இல்லை. ஒரு கரிஞ்சீரகத்தில் அவ்வளோ மகத்துவம் இருக்குது. அந்த தண்ணி கொதிக்க வச்சு குடித்தா ஒரு பூண்டு தண்ணியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் உண்மையிலே கடைப்பிடிக்கிறேன். இல்லைன்னா எப்போவே செத்துருப்பேன்.
நான் பட்ட கஷ்டத்துக்கு என் உடம்பெல்லாம் தீக்காயங்கள் இருக்குது. இந்த இடத்துல தீக்காயம் இருக்குது, அதுக்கெல்லாம் ஓய்வு கிடையாது. தள்ளுவண்டி தள்ளிட்டு அப்படி பிளேட் அடிப்பேன். எங்கள் அப்பா எனக்கு பஸ் ஒரு 50 ரூபா கொடுக்குன்னு நினச்சார் வாழ்க்கையில். சொன்னாங்க நேர்மை ஜெயிக்கணும், அதுக்காக சொல்கிறேன். என் உயிரே போனாலும் அந்த காசை தொட மாட்டேன்னு எங்கள் அப்பாவை தூங்க வச்சுட்டு 3 மணிக்கு லாரி பிடிச்சி ஏறி வந்து நான் வேலை செய்கிற பட் ஷோட்டில் தாம்பரத்திலேயே அந்த லாரிக்கு 5 ரூபா வாங்கி கொடுத்தேன். பெத்தவங்க காசு நான் தொட்டதே கிடையாது. என் மாமனார் ஒரு ஏக்கர் விற்று தள்ளுவண்டி விட்டுட்டு கடை வைங்கன்னு எவ்வளோ கெஞ்சி பார்த்தார். அது மேடை நகரியமாக சொல்ல முடியாது. என் கரங்களையும் கால்களையும் இன்றைக்கி அந்த இடம் இருக்குது, விற்க மாட்டேன்ட்டேன். அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு சம்பாரித்து வச்சுருக்கோம். இப்படிலாம் கையை ஏந்திரதே கிடையாது. நான் அதுக்காக ஏன் தன்னம்பிக்கை இருங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம உழைக்கிறதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமா நம்ம தான் உலகம். நம்ம கையை ஏந்த ஆரம்பிச்சிட்டோமா நம்ம உழவு போயிடும். நம்ம சுமையை நம்ம சுமந்தால் தான் சுமையாக அடுத்தும் தோளில் வச்சோமா எப்போவுமே மனசு அப்படியே இருக்கும். இவன் உதவலை, அவன் உதவலை, இவன் உதவலை கிடையாது. இந்த கண் கை கால்கள் மிகப்பெரிய சொத்துங்கிறது நினைங்க. உங்கள் ஆயுசு மிகப்பெரிய சொத்துன்னு நினைங்க. திட்டமிடுங்க, செயல்படுங்க, வெற்றி பெறுங்க. அன்பு தம்பி சிவா வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பான்னு தெரியாது. இந்த சகோதரிகளோட பங்களிப்பில் நானும் அவங்க தான் எனக்கு இப்போ ஒரு தூண்டுகோலை கொடுத்துட்டாங்க. நான் ஒரு 1 லட்சத்தை தம்பி கொடுத்துட்டு விடைபெறுகிட்டேன். ஐயோ அண்ணன்னு சொல்லலை, எங்கள் பொன்குமாரனை எல்லாருமே எனக்கு வேண்டிப்பட்டவங்க. கவிஞர் சிட்ரஸ் சார் இருக்கார், நம்மளுடைய காவலர் சிவகுமார் சார் இருக்காங்க, எங்கள் அன்பண்ண பேரரசன் இருக்கார், எப்போ என்னை வழி நடத்திக்கிட்டே இருப்பார். இப்போ உடம்பு மனோஜி எனக்கு நைட்டு ஃபுல்லாக நாங்கள் 2 பேரும் தூங்கவே இல்லை. நானும் அண்ணனும் பேரரசன் ஒரு 3 மணி கூட டீ, அங்கேயும் சோறு நான் தான் போட்டேன். வாசலில் போட்டு வரைங்களுக்கு ஒரு 10,000 வாட்டர் பாட்டிலில் போட்டு நானும் எல்லாம் படியாற்றணும். யாருக்குமே நான் இல்லைன்னு சொல்கிறதில்ல. உண்மையான கஷ்டவாளிங்க என்னை பயன்படுத்திங்க. ஏன்னா சேலமாறாருங்கிறது உங்களுடைய நிறுவனம், என்னது கிடையாது. நானே பசியை தைத்துக்கு எடுத்துகிட்டு வந்தவன், உங்களுக்கானது. இன்னைக்கு கூட சாப்பாடு இல்லையேன்னு கவலையில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு கூட பாக்யராஜ் சார் சொன்னார், என்ன இதே இடத்துல தான் சொன்னார் இவர் அண்ணன் முன்னாடி. நம்மளாம் ஒன்று பேசிட்டு போனால் தமிழ் சொல்லுவேன், அங்கே சாப்பாடு 10 மணி தான் பார்த்துட்டு இருப்பாரு. அது என் ரத்தத்தில் இயற்கையாக இருக்குது, நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது. அதில் எந்த ஒரு தடங்களும் எனக்கு கிடையாது. பசியை சுமந்தவனுக்கு எவ்வளோ பெரிய வாழ்த்துக்கள். பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க. யார் பேர் விட்டு போகிற எங்கள் அண்ணன் இனியன் இருக்கார். அனைவருக்கும் உங்கள் ஆசீர்வாதத்தோடு உங்கள் வாழ்த்துகளோடு என்ன ஒரு அனாதையாக வந்த உங்கள் பிள்ளையாக ஏற்று என்னை வழி நடத்துகிற எங்கள் தலைவர்களை, என் தமிழ் மொழியை, என் தாய்மொழி, அன்னை மொழியை வணங்கி விடைபெறுகின்றேன். வாழ்க சிவா. கஷ்டப்பட்டால் தான் அறிவு கிடைக்கும். அந்த அறிவு தான் ஒன்று ஆற்றலாக உருவாக்கும். தோன்றுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பிறந்தால் இறக்க போகிறோம், அவ்வளோதான் நமக்கு வாழ்க்கை. கஷ்டப்படுற காலத்தில் நல்லா சாப்பிட்ற வயசுலேயும் உணவு கிடைக்கல. உணவு கிடைக்கும் போது இப்போ சாப்பிட முடியல. இவ்வளோதாப்பா வாழ்க்கை. அதனால் எவனும் சந்தோஷமாக இருந்திருக்கிறான்னு நினச்சிடாது உலகத்தில். உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, உயிராக பிறந்தாவே கஷ்டம்தான். இது ஒரு வேட்டை உலகம். மீனவே வேட்டையாடும். தவளை மீன் திங்கும், மீன் தவளை திங்கும், மிருகங்கள் மினுக்கத்தை திங்கும், நம்மளையும் வேட்டையாடி விடுவாங்க உசாராத்துக்கு. பார்த்துக்க, பெரியவங்களை நிறையா சம்பாதிச்சிருக்கிற அந்த நட்போட இன்முகத்தோடு வந்திருக்கிற இவ்வளோ பேர் விபிங்க வந்திருக்காங்க. யுவராஜ் எம்எல்ஏ கூட தம்பி எங்கள் கிளம்பிட்டார் விரும்பக எம்எல்ஏ மாநாட்டுக்கு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும். இந்த பொண்ணான நேரத்தில் இவ்வளோ அமைதியாக சட்டமன்றத்திலேருந்து அண்ணன் வேல்முருகன் ரொம்ப நன்றி சொல்லு. ஒரு எம்எல்ஏ எவ்வளோ நேரம் சிறை பிடிச்சி வச்சிட்டிங்க, சீக்கிரோட வழி அனுப்பி வைங்க. நாங்கள் இப்போ தான் சந்திக்கலாம். பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க எவ்வளோ தவிச்சேன், தொடர்பு கொள்ள முடியல. எல்லாரும் எனக்கு ஒரு விஷயம் இந்த தமிழ் பதிவு பண்ணு நினச்சேன். பெரியார் கன்னடத்துக்காரரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு இருக்குது. அது வந்து இப்போ நம்ம கமல் சார் தமிழே இங்கிருந்து தான் கன்னடத்தில் பிறந்தது அப்படின்னாங்க. அப்போ எங்கள் அம்மா என்ன சீமானுக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு, தமிழ் அங்கிருந்து தான் பிறந்தது கன்னடத்தில்னு வாழ்த்தியிருந்தார். இனிமேல் பெரியாரை தமிழராக நம்ம ஏற்றுக்குவோம். நன்றி, வணக்கம்.